ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துக்கு நேராக உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஒன்று ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் இறந்து நினைவுகளால் குந்தி குண்டி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதித்திரமாக ஒன்றும் சொல்லவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது இந்த சம்பவம் நாம் அறிந்திருக்கின்றோம். அக்கினியினால் பதிலளிக்கிற தேவனே தேவன் என்று சொல்லி ஒரு பெரிய சவால் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்பொழுது எல்லா ஜனங்களும் அங்கே நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜனங்களை பார்த்து, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எலியா பேசின ஒரு வார்த்தை தான், நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி இரண்டு நினைவுகளால் நீங்கள் நடப்பீர்கள்? கர்த்தர் தான் தெய்வம் என்று உங்களுக்கு தோன்றினால் கர்த்தரை பின்பற்றுங்கள், அல்லது நீங்கள் பாகால் தான் தெய்வம் என்று நினைத்தால் நீங்கள் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஒரு தைரியமாக ஒரு அறிக்கை விடுகிறான். அந்த மக்கள் அமைதியாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அந்த மக்கள் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் இருக்கிறார்கள் என்றால், கர்த்தரையும் தேடுகிறார்கள், பாகாலையும் தேடுகிறார்கள். கர்த்தரையும் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள், பாகாலையும் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். குறிப்பாக இந்த பாகால் அது பொருளாதார ஆசீர்வாதத்தின் தெய்வம், ஐஸ்வர்யத்தின் தெய்வம் என்று அவர்கள் நினைத்த காரியங்கள் உண்டு. ஆகவேதான் எலியா அவர்களை பார்த்து சொல்லுகிறான், உங்களுக்கு எது முக்கியம்? கர்த்தர் முக்கியமா, பாகால் முக்கியமா? அல்லது கர்த்தர் தெய்வமா அல்லது பாகால் தெய்வமா? சில நேரங்களில் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறாய், சில நேரங்களில் பாகாலின் வழியை நீ பின்பற்றுகிறாயே. எந்த மட்டும்தான் இப்படி இறந்த நினைவுகளால் நீங்கள் நடந்து கொண்டே இருப்பீர்கள், குந்தி குந்தி நடந்து கொண்டே இருப்பீர்கள். ஒரு தீர்மானம் எடுங்கள், ஒன்று கர்த்தர் அல்லது பாகால். ஒரு தீர்மானம் எடுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற ஒரு காரியம் அதுதான். உங்களுக்கு கர்த்தர் வேண்டுமா அல்லது பாகால் வேண்டுமா? உங்களுக்கு பரலோக ஆசீர்வாதம் வேண்டுமா அல்லது இந்த உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதங்கள் வேண்டுமா? தீர்மானியுங்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், இல்லை என்றால் பாகாலை பின்பற்றுங்கள். சில நேரங்களிலே கர்த்தரை பின்பற்றுவதும் சில நேரங்களிலே பாகாலை பின்பற்றுவதும் அது என்ன ஒரு விளையாட்டு? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று அநேக நேரங்களில் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி நாம் மார்த்தட்டி கொள்ளுகிறோம். நான் ஒரு கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்ததினால் நான் ஒரு கிறிஸ்தவன், எனக்கு ஒரு கிறிஸ்தவ பெயர் வைத்திருக்கிறபடினால் நான் பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவ காரியங்களில் தான் நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லி மார்த்தட்டி வாழுகின்ற அநேக கர்த்தருடைய வழிகளை பின்பற்றாமல் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உதாரணத்துக்கு அவர்கள் கிறிஸ்தவர்கள் தான், இயேசுதான் தெய்வம் என்பது எனக்கு தெரியும் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆலய ஆராதனைக்கு, சபை கூடி வருதலுக்கு அவர்கள் வருவதில்லை. தங்கள் வியாபாரங்களையும் தங்கள் தொழில்கள் தான் முக்கியம் என்று சொல்லி, பணம் தான் எனக்கு முக்கியம், வியாபாரம் தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லி அதன் பின்பாக செல்லுகிறவர்கள் ஏராளமானவர்கள் உண்டு. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கர்த்தர் தெய்வம் என்றால் நீங்கள் கர்த்தரைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். உங்களுக்கு ஏற்றால் போல் கர்த்தரை கொஞ்சம் பாகாலை கொன்றும் என்று நீங்கள் பின்பற்ற முடியாது. அப்போ கர்த்தர் தெய்வமானால் கர்த்தர் சொன்ன காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம் ஆலய ஆராதனையிலே பங்கு பெற வேண்டும். சபை கூடி வருதலை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ வருடத்திற்கு 3 முறை மாத்திரம் போவது அது நியாயமாக இருக்காது. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டோடைய வழிகளை நடப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்கள் தேடுங்கள். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள். உங்கள் தொழில்கள் மூலம் நாம் முன்னேறுவது உண்மைதான், ஆனால் அந்த தொழில் மூலமாக நமக்கு ஆசீர்வாதத்தை தருவது கடவுள், ஆண்டவர், கர்த்தர். ஆகவே கர்த்தருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள், பணம் அல்ல. பணம் தேவையில்லை,
ஆகவேதான் ஐயோ ஞாயிற்றுக்கிழமை நான் ஆராதனைக்கு வந்தால் என் வியாபாரத்தை விட வேண்டிய சூழ்நிலை, என் தொழில் முடக்கப்பட வேண்டிய சூழ்நிலை, இப்படி எல்லாம் இருக்கும் சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆகவேதான் இயேசுவே சொல்லியிருக்கிறார், என் நிமித்தம் எவனாவது எதையாவது இந்த உலகத்தில் இழந்து போனால், தன் வீட்டையாவது, தன்னுடைய மனைவியாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது, எந்த ஒரு காரியத்தை இழந்து போனாலும் என் நிமித்தம் அவனுக்கு அந்த இழப்பு வந்திருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கின்றேன், அதை இம்மையிலும் நீ பெற்றுக்கொள்வாய், மறுமையிலும் நீ நியூதத்தனையாக பெற்றுக்கொள்வாய். இயேசுவே சொன்ன ஒரு காரியம். அவர் பொய் உரையாத ஒரு தேவன். அவர் சொன்னால் அது சொன்னதுதான், அதை மாற்றவே முடியாது. அவரே சொல்லிவிட்ட பிறகு நமக்கு என்ன கவலை இருக்கின்றது? ஆண்டவரோடு நாம் இணைந்து கொண்டு, ஆண்டவரோடு நாம் கர்த்தரை பின்பற்றி வாழ்கின்ற ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவேதான் எலியா சொன்னார், கர்த்தர் தெய்வம் என்றால் நீங்கள் கர்த்தரை பின்பற்றுங்கள். கர்த்தர் தான் தெய்வம் என்றால் நீங்கள் கர்த்தரை பின்பற்றுங்கள். அநேக கிறிஸ்தவ வியாபாரிகள், அநேக கிறிஸ்தவ தொழில் செய்கிறவர்கள் கவர்மெண்ட் தடை செய்ய வைத்திருக்கின்ற போதை பொருட்களை யாருக்கும் தெரியாமல் கள்ள சந்தையில் விற்பது, கள்ள சந்தையை உருவாக்குவது, இந்த கேஸ் போன்ற காரியங்களிலே கள்ள சந்தையிலே கொடுத்து விலை உயர்ந்த ஒரு காரியமாக கொடுத்து அநேகருடைய வாழ்க்கையிலே வயிற்றிலே அடிக்கின்ற காரியங்கள், அது கொஞ்ச நாள் நமக்கு அதிக லாபத்தை தருவது போல இருக்கும். ஆனால் அது நிரந்தரம் அல்ல. கர்த்தர் அப்படிப்பட்ட வழிகளை நமக்கு சொல்லி கற்பிக்கவில்லை. கர்த்தர் நாம் அப்படிதான் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு இடத்திலும் கற்றுக் கொடுக்கவில்லை. அநேக நேரங்களிலே அநேக கள்ள தராசை வைத்திருப்பார்கள். கம்மியாக எடை போட்டு கொண்டு அதிகமான எடை என்று சொல்லி விற்கின்றவர்கள். அந்த கவுண்டரில் 10 பேக்கெட் இருக்கணும்னா 9 பேக்கெட் வச்சுட்டு 10 பேக்கெட் என்று சொல்லி கொடுக்கின்றவர்கள். இதையெல்லாம் கர்த்தர் நமக்கு கற்பித்த வழிகளே கிடையாது. இப்படியெல்லாம் நாம் சம்பாதிக்க வேண்டும், இப்படியெல்லாம் நாம் தொழில் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு நாளும் ஆண்டவன் நமக்கு கற்றுக் கொடுத்ததே கிடையாது. இப்படித்தான் சகையு சம்பாதித்து கொண்டிருந்தான். ஆனால் இயேசு அவனுடைய வாழ்க்கையில வந்த பிறகு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் நான் வாங்கி இருந்தால் நான் அவனுக்கு நாளத்தனையாக நான் திருப்பி கொடுக்கின்றேன். அப்படித்தான் அவனுடைய மனமாற்றம். அதைத்தான் ஆண்டவர் விரும்பினார். ஆண்டவர் அதைத்தான் விரும்பி அவனை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார் என்றால், இவனும் ஆபிரகாமின் பிள்ளையாய் இருக்கிறானே, இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்துவிட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இப்படி கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. பொருட்களிலே ஏமாற்றுவது, பொருட்களிலே கலப்படம் செய்வது, கள்ள சந்தையிலே விற்பது, ஜனங்களுடைய வயிற்றிலே அடிப்பது, குறைந்த விலையை அதிக விலை என்று சொல்லி விற்பது, டூப்ளிகேட் பொருளை ஒரிஜினல் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுவது, இதையெல்லாம் கர்த்தர் நமக்கு கற்பித்த வழிகளே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவன் நமக்கு ஏற்படுத்தவும் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போதை பொருட்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்ற அந்த பொருட்களை நம்முடைய வியாபார ஸ்தலங்களிலே, நம்முடைய தொழில் காரியங்களில் நாம் விற்பனை செய்யக்கூடாது. கர்த்தர் அதை விரும்புவது கிடையாது. கர்த்தர் நம்மை சாட்சி உள்ளவர்களாக நிறுத்த விரும்புகிறார். நம்முடைய பெயரை, நம்முடைய தொழிலின் பெயரை, நம்முடைய வியாபார ஸ்தலத்துடைய பெயரை கேட்கும் போதே ஜனங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். அது உண்மையாய் இருக்கும், அங்கே வியாபாரங்கள் சரியாக இருக்கும், அந்த பொருட்களிலே கலப்படம் இருக்காது, அந்த விலையிலே சரியான ஒரு விலை இருக்கும். ஏமாற்றி விற்க மாட்டார்கள், பொய் சொல்லி விற்க மாட்டார்கள், டூப்ளிகேட் பொருள் இருக்காது, நல்ல தரமான பொருட்களை கொடுப்பார்கள், நியாயமான விலையிலே கொடுப்பார்கள். அவங்க கிட்ட பொறுப்பை கொடுத்தா அவங்க எல்லாம் கிளீனா செஞ்சு கொடுத்துருவாங்க. அவங்க அழகா பில்டிங் கட்டி கொடுத்துருவாங்க, நல்ல பொருட்களை போட்டு பில்டிங் கட்டி கொடுத்துருவாங்க. ஏமாற்ற மாட்டாங்க, அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க வாழ்க்கையில சுத்தம் இருக்கும் என்று சொல்லி மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். சில நேரங்களில் அது கடினம்தான், சில நேரங்களில் அது நமக்கு கஷ்டத்தை கொண்டு வரும், சில நேரங்களில் நமக்கு அது நஷ்டத்தை கூட ஏற்படுத்துகிற சூழ்நிலை கூட உருவாகலாம். ஆனாலும் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவன் அல்ல, நம்மை சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலைகளை மாற்றி நம்மை உயர்த்துகிற தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம்.
ஆகவேதான் அந்த நாளிலே எலியா அவர்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார் என்றால், ஒரு தீர்மானம் எடுங்கள். நீங்கள் கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்கள். இல்லை, கர்த்தர் பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் பாகாலை கூட வழிபட்டு விடுங்கள். ஆனால் 2 மனதாய் நீங்கள் குந்தி குந்தி நடக்காதீர்கள். கர்த்தருடைய பெயரை நீங்கள் வீணிலே வழங்காதிருங்கள். கர்த்தருடைய நாமத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் கர்த்தருடைய பெயரை அசிங்கப்படுத்தாதிருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அப்படிப்பட்ட வியாபாரிகளை தேடிக்கொண்டிருக்கின்றார். உண்மையான வியாபாரிகள், கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் அநேகத்திற்கு நான் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கின்ற ஒரு தேவனா இருக்கின்றார். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையாய் நடக்கிறவர்களுக்கோ அவருக்கு பிரியம். உண்மையாய் நடக்கிறவர்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்ற தேவனா இருக்கின்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு நம்ம நிறைய நேரங்கள் அதை யோசிக்கிறதுக்கு, அதை முடிவெடுக்கிறது நமக்கு கஷ்டம். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் ஞாயிற்றுக்கிழமைகளை ஆராதனையிலே கலந்து கொள்வேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சபை கூடி வருதலை நான் விட்டு விடாதபடிக்கு நான் அதை பிடித்துக் கொள்வேன் என்று சொல்லி குடும்பமாய் ஆலயத்துக்கு போங்கள். ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டவரை வழிபடுங்கள். பின்பு வியாபாரத்தை கவனித்துக் கொள்ளலாம். நம்முடைய வியாபாரத்திற்கு தலைவர் கர்த்தர். அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வியாபாரத்திலே கலப்படம் இருந்தால் அதை மாற்றி விடுங்கள். சரியான நியாயமான விலைக்கு உங்கள் பொருட்களை நீங்கள் விற்று லாபத்தை பார்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எந்த கள்ளத்தராசு இருந்தால் அதை அகற்றி விடுங்கள். கள்ளத்தராசு நமக்கு தேவையே கிடையாது. இதெல்லாம் பணம் முக்கியம் என்று சொல்லி உங்கள் பெயர் கிறிஸ்தவ பெயரை வைத்துக் கொண்டு உங்கள் வியாபார ஸ்தலத்திற்கு கிறிஸ்தவன் பெயரை வைத்துக் கொண்டு பிரேஸ் தி லார்ட் என்று சொல்லி சிலுவை அடையாளத்தை வைத்துக் கொண்டு அதற்குள்ளே இந்த அருவருப்புகள் எல்லாம் காணப்பட்டால் அது ஆண்டவரை எவ்வளவு துக்கப்படுத்தும், அது எவ்வளவு அசிங்கப்படுத்தும், அது எவ்வளவு ஆண்டவரை அவமானப்படுத்துகிற ஒரு செயலாக அது கருதப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தான் மனம் திரும்புவோம். இல்லை ஆண்டவரே, நம் வியாபாரத்திற்கென்று ஒரு ஒழுங்கை நாம் கடைபிடிப்போம், ஒரு டிசிப்ளினை நாம் கடைபிடிப்போம், ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு பரிசுத்தத்தை நாம் கடைபிடிப்போம், நம்முடைய கேரக்டர்ல ஒரு பரிசுத்தத்தை நாம் கடைபிடிப்போம். நாம் சொல்லுவதை செய்யும்படியாக, அதை நேர்த்தியாக நான் நடக்கும்படியாக நாம் அதை கொண்டு போவோம். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. உலகத்தில் வேற எந்த ஜனத்திற்கும் இல்லாத ஒரு பெரிய ஒரு பாக்கியம். மோசே சொல்லும்போது சொல்லுகிறார், தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? நாம் கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு செவி கொடுக்கின்ற அளவுக்கு எவ்வளோ வல்லமை உள்ள தேவன், எவ்வளோ பெரிய தேவன். அந்த தேவன் என்ன செய்கிறாராம்? இயேசுவே என்று கூப்பிடும் போது, கர்த்தாவே என்று சொல்லி நாம் அழைக்கும் போது, தேவனே கடவுளே என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கும்போது பக்கத்துல வந்து என்ன வேணும்னு சொல்லி கேட்கின்றார் ஆண்டவர். அப்படிப்பட்ட மக்களை தான் நாம் இருக்கின்றோம். ஆகவே தான் மோசே சொல்லுகிறார், இந்த மாதிரி சீரை பெற்ற, இப்படி பாக்கியம் பெற்ற வேற ஜாதி, வேற மக்கள் யார் இருக்க முடியும்? உலகத்தை உண்டாக்கின, அந்த சராசரங்களை உண்டாக்கின, சர்வலோகத்தை உண்டாக்கின கடவுளே நம் பக்கத்திலே நாம் கூப்பிடும் போது இருக்கிறார் என்றால் அதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்னவாக இருக்க முடியும்? நாம் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள். அப்படிப்பட்ட ஜனமாகிய நாம் அற்ப காரியங்களை முன்னிறுத்தி போதை பொருட்கள் விற்க வேண்டாம். கவர்மெண்ட் அதை தடை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் மறைத்து அதை விற்பதினால் ஒரு லாபமும் நமக்கு கிடையாது. அதன் மூலமாக ஒரு ஆசீர்வாதம் நம் வீட்டுக்கு வந்து சேராது. கவனமாய் இருப்போம். ஐயோ, இதை விற்பதா வேண்டாமா? இது கர்த்தருக்கு பிரியமான பொருளா இல்லையா? இதை யோசித்து நீங்கள் விற்பனை செய்யுங்கள். எவ்வளவு லாபம் வைக்க வேண்டும் யோசித்து லாபத்தை வையுங்கள். எந்த நேரத்திற்கு கடை திறக்க வேண்டும், எந்த நேரத்திற்கு மூட வேண்டும், எந்த நேரத்தை சாப்பிட வேண்டும், எல்லாவற்றையும் சரியாக தீர்மானித்து நியாயமான விதத்திலே நீங்கள் இருக்கும்போது அருகில் இருக்கிற மற்ற புறஜாதியாக்கள் பார்த்து நம்மை குறித்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள். நம்முடைய தொழிலை குறித்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள். நம்முடைய வியாபாரத்தை குறித்து அவர்கள் உண்மையாய் நடப்பார்கள். அவர்கள் பொருளிலே கலப்படம் இருக்காது, அவர்கள் எடையிலே எந்த குறையும் இருக்காது, சரியாக அவர்களை வைப்பார்கள் என்று சொல்லி, நேர்மையாக நடப்பார்கள் என்று சொல்லி நம்மை குறித்து அவர்கள் சாட்சி பகர்வார்கள். அப்பொழுது அவர்கள் சாட்சி பகரும் பொழுது அதில் யார் மகிமைப்படுகிறார் என்றால் கர்த்தர் மகிமைப்படுகிறார். கர்த்தரையே அப்போ அவருடைய உள்ளம் குளிர்ந்து விடும். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்தவ பேரை வைத்துக் கொண்டு இருக்கின்ற எல்லா அட்டூழியங்களையும்,
எல்லா அநியாயங்களையும் எல்லா பாவ காரியங்களையும் நாம் செயல்படுத்தக்கூடாது. இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். என்ன தீர்மானம் எடுக்க போகிறோம்? கர்த்தர் தான் தெய்வம், ஆகவே நான் அவரை பின்பற்ற போகிறேன். கர்த்தரே தெய்வம், ஆகையால் நான் அவரை பின்பற்ற போகிறேன் என்று சொல்லி அவருடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். நாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்க போகிறோம். ஒரு தீர்மானம், அரை நிமிடம் கொடுக்கின்றேன். கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள், கர்த்தாவே நீதான் தெய்வம், நான் உம்மை பின்பற்றுகின்றேன். எனக்கு பாகால் வேண்டாம். இந்த பாகாலுக்கு பின்னாடி அரசாங்கமே இருக்கலாம், அரசன் இருக்கலாம், பெரிய பெரிய ஆட்கள் இருக்கலாம். அன்னைக்கு எசேபேல், அன்றைக்கு இந்த ஆகால் எல்லாம் பாகாலுக்கு பின்பாக தான் இருந்தாங்க. எலியா என்ற ஒரு மனிதன் மட்டும்தான் கர்த்தருக்கு பின்பாக நின்று கொண்டிருந்தான். அவன் அழைக்கின்றான் ஜனங்களை பார்த்து, கர்த்தர் தெய்வம் என்றால் கர்த்தரை பின்பற்றுங்கள். ஐயோ, அவங்க பின்னாடி தான் ஊதை இருக்கு, அவங்க பின்னாடி தான் உலகமே இருக்கு, அவங்க பின்னாடி தான் அரசாங்கமே இருக்கு, அவங்க பின்னாடி தான் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. நீ பாகாலை பின்பற்ற போகிறாயா, நீ கர்த்தரை பின்பற்ற போகிறாயா? நாம் கர்த்தரை பின்பற்ற போகிறோம் என்று தீர்மானம் எடுத்தால் பரலோகம் நம் பக்கத்திலே வந்து நிற்கும். பரலோகம் நம் கூட வந்து நிற்கும். இந்த பரலோக அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய வல்லமை இந்த உலகத்திலே யாருக்குமே கிடையாது. ஆகவே கர்த்தர் தான் தெய்வம். தீர்மானம் எடுப்போம். என்னுடைய வியாபாரத்திலே கூட நான் கடவுளை தான் முக்கியப்படுத்துவேன். என்னுடைய தொழிலிலே கூட நான் ஆண்டவரை இயேசுவை நான் முக்கியத்துவப்படுத்துவேன். என்னுடைய தொழில் மூலமாக நான் இயேசுவை வெளிப்படுத்த போகிறேன். நான் இயேசுவை குறித்து இயேசுதான் தெய்வம் தெய்வம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் நியாயமாய், நீதியாய், நேர்மையாய் என்னுடைய தொழிலையும் நான் நடத்தும் போது புறஜாதிகள் அதை கடந்து கொள்வார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள், அவர்கள் கர்த்தரை தெய்வமாக வழிபடுகிறவர்கள். ஆகவே இப்படிப்பட்ட தவறுகளை செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லாமலேயே உங்கள் மூலமாக கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும். கள்ள சந்தையில ஈடுபடாதீர்கள். கிறிஸ்தவ பெயரை வைத்துக் கொண்டு கள்ள சந்தையில கேஸை அதிகமான ரேட்டுக்கு விற்பது ஈடுபடாதீர்கள். கள்ளத்தனமாக தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை நீங்கள் விற்காதீர்கள். கவர்மெண்ட் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அது மக்களுக்கு அது தீமை உண்டாக்குகிறது என்று தடை செய்யப்பட்டிருக்கின்றது. மக்களுடைய வாழ்க்கையை அது கெடுக்கும், மக்களுடைய சுகத்தை அது கெடுக்கும், மக்களுடைய சரீரத்தை அது கெடுக்கும் என்று சொல்லி அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட பொருட்களை வாங்கவோ விற்கவோ இடம் கொடுக்காதீர்கள். ஐயோ, இது வித்தா, அந்த பொருளை வித்தா 100 ரூபாய் கிடைக்கும், இந்த பொருளை வித்தா 500 ரூபாய் கிடைக்கும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் கொஞ்சமா உண்மையா இருக்கிறேன், கடவுளுக்கு நான் உண்மையா இருக்கிறேன், கடவுள் எனக்கு நல்ல பொருளை தான் விற்க சொல்லியிருக்கிறேன். அந்த தீர்மானத்தை நாம் முன்னெடுப்போம். டூப்ளிகேட் பொருளை போட்டு ஒரிஜினல் என்று சொல்லி ஏமாற்றி நாம் கொடுக்க தேவையில்லை. கடவுளிடத்திலே அந்த கிருபையை நாம் கேட்டு எல்லாவற்றுக்கும் மேலாக சபை கூடி வருதலை நான் விட்டு விடாதபடிக்கு சபை ஆராதனைகளிலே அருகாமையில் இருக்கிற நம்முடைய குடும்பத்தோடு கூட கரம் பிடித்து அந்த சபைக்கு சென்று ஆண்டவரை ஆராதிப்பது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் தெரியுமா? அதில் ஈடுபடுங்கள். பணம் தர முடியாத சந்தோஷம், வியாபாரங்கள் தர முடியாத நிம்மதி அந்த குடும்பத்தோடு ஆலயத்திலே போய் ஆண்டவரை ஆராதிப்பதில் இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவது நான் தேவனுடைய ராஜ்யத்தை, அதோடு கூட அதோடைய நீதியை, நியாயத்தை, உண்மையை நான் தேடுகிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்திலே சுவாமி எலியா சொன்ன வார்த்தை நிமித்தம் நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வம் என்றால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று அவர் பேசினது தகப்பனே. இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் கீழ்ப்படுகின்றோம். எங்களுக்கு எல்லாம் தெரியும், பாகால் தேவனே கிடையாது, ஆனால் கர்த்தர் நீதான் தெய்வம் சுவாமி. ஆகவே நாங்கள் உம்மை பின்பற்றுகிறோம். தெரியாதனமா அல்லது அதிகமாக லாபத்துக்கு ஆசைப்பட்டு ஐயோ என் பிரச்சனைகள் தீருவதற்கு, எனக்கு கடன் பிரச்சனை எல்லாம் மாறுவதற்கு நிறைய பணம் வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஆண்டவரே நான் பாகாலின் வழியை நான் தெரிந்து கொண்டுகிறேன், கள்ள சந்தையை நான் தெரிந்து கொண்டேன், பொருட்களை, தவறான பொருட்களை நான் விற்றேன், டூப்ளிகேட் பொருட்களை அதிகமான விலைக்கு நான் விற்றேன், மக்களை ஏமாற்றினேன் என்று சொல்லி யாரெல்லாம் மனம் திரும்புகிறார்களோ அவர்களெல்லாம் மனம் திரும்புகிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் இன்றைக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, இன்றைய நாளில் இருந்து ஆண்டவரே அவர்கள் உண்மையாய் உமக்கு வாழ, உண்மையாய் ஜீவிக்க, தங்களுடைய வியாபாரங்கள் மூலமாக கிறிஸ்துவின் நாமத்தை வெளிப்படுத்த ஆண்டவரே நீர் அவர்களுக்கு கிருபை செய்வீராக.
குடும்பமாய் ஆலய ஆராதனையிலே பங்கு பெறும்படி ஆண்டவரை அவர்களுக்கு நீர் அனுகிரகம் பாராட்டுவீராக. கர்த்தாவே, நீ அப்படி செய்ய போக தயவுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சொல்லுவோமா, கர்த்தர் தெய்வம் என்பதால் நாங்கள் கர்த்தரை பின்பற்றுவோம். கர்த்தரே தெய்வம், ஆகவே கர்த்தரை நாங்கள் பின்பற்றுகிறோம். எங்களுக்கு தெரியும் கர்த்தர் ஒருவர் தான் தெய்வம், ஆகவே அவரை நாங்கள் பின்பற்றுகிறோம். உம்மை நாங்கள் பின்பற்றுகிறோம். கர்த்தாவே, நீ தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.